காட்டான் என்பவன் காட்டையும் பராமரிக்க தெரிந்தவன், தன்னையும் பராமரிக்க தெரிந்தவன், அடுத்தவன் தாக்குனால் தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய தற்காப்பு கலையும் தெரிந்தவன். அதான் காட்டாங்கிறது. காட்டான்னா என்னமோ கெட்ட பேர் மாதிரி விட்டுட்டோம். காட்டை ஆள்பவன் காட்டான். அப்போ காடு என்பது அனைத்து உயிர்களையும் பாதுகாக்கின்ற ஒரு அரும்பெரும் பணி இல்லையா? அப்போ அங்கே அறுசுவை இருக்குது, அனைத்து விதமான உணவு இருக்குது, நோய்க்கு மருந்து இருக்குது, கால்நடைக்கு தீவனம் இருக்குது, இப்படி நிறைய இருக்குது. ஸோ ஒரு உழவனை நம்பித்தான் இந்த உலகம் இயங்குகிறது. அந்த உழவனுக்கு இந்த விஷயங்கள் போய் சேரணும். உழவன் என்ன செய்யலான்னா, உழவனுடைய வேலை என்னென்னா மரபு விதைகளை பாதுகாக்க வேண்டும். அது அவனுடைய வேலை. விதையை போய் திருப்பி டெப்போவில் வாங்குறேன்னு பண்ணக்கூடாது. அந்த விதை, அதனால தான் விதை மடி உள்ளதாயின்னு ஔவையார் பாடினுச்சு. விதை டெப்போ உள்ளதானோ, விதை சாக்கு உள்ளதானோ, அல்லது வேறு எங்கேயோ இருக்குதுன்னு சொல்லலை. அந்த லோக்கல் சீட்ஸு, எ சீட் ஷுட் பி லோக்கலைஸ்டு, யுவர் இன்ட்ராக்ஷன் ஷுட் பி குளோபலைஸ்டு. விதை என்பது உள்ளூரை சார்ந்ததாக இருக்க வேண்டும். உறவாடுதல் பன்னாட்டை சார்ந்ததாக இருக்க வேண்டும். நாம் தனித்து நிற்க வேண்டும். வள்ளலார் சொன்னது தான், பசித்திரு தனித்திருந்தார், பி யூனிக்னாரு. நம் மண்ணில் இல்லாத எந்த விஷயம் எங்கும் கிடையாது.